அம்மா அவங்க மூஞ்சி கருகி போன மூஞ்சி மாதிரி இருக்குமா, தயவு செஞ்சு எங்க ஸ்கூல் பக்கமே வராதீங்கம்மா, அவங்க மூஞ்சியே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மகன் சொல்ல அம்மாவோட ஹார்ட்டோ பிரேக் ஆயிருச்சு. மனசுல அவ்வளவு வலி வேதனை. நாட்களும் போனதே, பையனும் வெறுப்புலயே வளர்றான், குடும்பமாகறான். திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. பட் அவனும் அதை பிரிச்சு கூட பார்க்கவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. லாஸ்டா அந்த லெட்டர்ல என்னதான் இருக்குன்னு பாக்குறான். நான் ரொம்ப அவனை மிஸ் பண்றேன்ப்பா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், ரொம்ப முடியாம. நான் ஒரு நாள் கூட என் மூஞ்சில இருக்கிற இந்த தீக்காயத்தை நினைச்சு வருத்தப்பட்டதே இல்ல. ஏன்னா நீ சின்ன வயசுல இருக்கிறப்ப நம்ம வீடே தீ பிடிச்சிருந்துச்சு. உன்னைய காப்பாத்தணும் உள்ள போயிட்டு வெளியே வரப்ப அம்மா மூஞ்சி உடம்பெல்லாம் ரொம்ப காயம். பட் எனக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உனக்கு சின்ன காயம் கூட படலன்னு. இதை நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன்பா, ஏன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு மகன் அதை படிச்ச உடனே கதறி கதறி ஆட ஆரம்பிக்கிறான். இனிமேல் வந்து என்ன பிரயோஜனம்? இதே போலதாங்க நம்மளையும் நிறைய பேர் கூட சிலுவையில தொங்கின இயேசுவை பார்த்துட்டு அவர் ஒரு கோல அசிங்கமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரோட அன்பை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரியல் ரீசன் என்னன்னே தெரியாம இயேசு சாமி கூட நம்மளோட பாவங்களுக்காக தான் அடிக்கப்பட்டாரு. நம்ம பாவ தண்டனை ஏத்துக்கிட்டு நம்மள சேஃபா காப்பாத்ததான் இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். இவ்வளவு நல்ல தெய்வத்தை விட்டுட்டோம்னு ரொம்ப லேட்டா ஃபீல் பண்ண வேணாங்க. இன்னைக்கே அவரோட அன்பை புரிஞ்சு ஏத்துக்கோ.